வெல்கம் வரும் திஸ் இஸ் ஜெகதீஷன். இன்றைக்கி நம்ம பைத்தானில் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் இன் டீடைல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுப்பாங்க. அந்த இன்டீஜர் வேல்யூ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்டீஜர் வேல்யூ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா, அதாவது ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா நமக்கு வியர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஈவன் நம்பராக இருந்து அண்ட் அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நாட் வியர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஈவன் நம்பராக இருந்து அண்ட் அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 20 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வியர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அது ஈவன் நம்பராக இருந்து அது கிரேட்டர் தென் 20 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நாட் வியர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நம்ம இதுக்கான கோடிங் வந்து போட ஆரம்பிக்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டுக்கான கோடிங் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம இந்த 4 ப்ராப்ளத்துக்கான கோடிங் மட்டும் இப்போ போட்டால் போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கோடிங் போடுவோம். அதுக்கு நம்ம if n modulus 2 = 1 கொடுத்தோம் அப்படின்னா, ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பேப்பர் பண்ண எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆட் நம்பரை எடுத்துக்கிட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 1 தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆடை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் லாஜிக். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இது கீழே என்ன பண்ணணும்னா பிரிண்ட். நமக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த என்னன்ற வேல்யூ வந்து ஆட் நம்பராக இருந்தால் நமக்கு வியர்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வியர்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து இங்கே நம்ம 5ங்கிற ஆட் நம்பரை இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு ரன் கொடுத்தோம் அப்படின்னா, ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 5ன்ற இன்டீஜர் வந்து நமக்கு ஆட் நம்பராக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியர்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ற வேரியபிளை கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து ஈவன் நம்பராக இருந்து அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 to 5 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நாட் வியர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம n modulus 2 = 0. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சிம்பிள் லாஜிக் தான். அதே பேப்பர் பேனாவை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மீதி 0வாக தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சிம்பிளாக சொல்லியிருக்கோம். அண்ட் நமக்கு இந்த கொடுக்கக்கூடிய இன்டிஜர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம 2 greater than and equal to n greater than and equal to 5. இப்போ நம்ம print என்ன சொல்லுவாங்கன்னா நாட் வியர்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நாட் வியர். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட், அதாவது இந்த என்னங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 2ஆக இருக்கலாம் அல்லது 5ஆக இருக்கலாம் அல்லது 2 to 5ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா n வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 20 இருந்தால் நமக்கு வியர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள், நமக்கு அப்படியே இதே கூட காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே மட்டும் 6 to 20 கொடுத்துட்டா போதும். இப்போ நம்ம முன்ன கொடுத்த அதே கோடு தான் கொடுத்துருக்கோம். என்ன ரேஞ்சு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆக இருக்கலாம் அல்லது 6 to 20ஆக இருக்கலாம் அல்லது 20ஆக இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அதுக்கு கீழே பிரிண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வியர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வியர்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, வியர்னு டைப் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கிரேட்டர் தென் 20ஆக இருந்தால் நமக்கு நாட் வியர்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம elif n வந்து ஈவன் நம்பராக இருக்கணும்னா நம்ம அதுக்கு வந்து n modulus 2 = 0 அப்படிங்கிற இந்த லாஜிக் யூஸ் பண்ணோம். அண்ட் நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா n வந்து கிரேட்டர் தென் 20ஆக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நாட் வியர்னு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம n greater than 20ஆக இருந்துச்சு அப்படின்னா நீ பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணணும்னா நாட் வியர்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம நாட் வியர்
ஓகே, நீ நாட் வியர்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஓகே, நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க 3ன்ற வேல்யூ ஃபஸ்ட் இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. 3ன்ற வேல்யூ ஒரு ஆட் நம்பர்ன்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியர்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 24ன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணுன்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய 24ங்கிற நம்பர் ஒரு ஈவன் நம்பராக இருக்கிறதுனாலையும் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 20ன்னு இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட் வியர்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பைத்தான் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அண்ட் பைத்தான் இருக்கக்கூடிய மினி ப்ராஜெக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அண்ட் பைத்தான் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் ஜஸ்ட் ட்ராக் மை சேனல் அண்ட் தேங்க்யூ. With